மகன் தூயாவியாரின் பேராலே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது ஜோசப், ஆரோக்கிய மேரி, யுவானா, சாசனா கட்டுப்படி இறைவனுக்கு நன்றியாக, ஜான்சன், ஜெசிந்தா கட்டுப்படி பெரிய மதலைமுத்து, ராயம்மாள், ராயப்பன், லூர்து மறை உடைய இலப்பாற்றிக்காக, மணி ஆசிரியர் உடைய கத்துப்படி ரெஜினா மேரி உடைய 1வது ஆண்டு நினைவு பலியாகும். நேரலையில் இந்த பலியிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் அர்ப்பணம் செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 26வது ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசுவுடைய பெயரிலே யார் எதையும் செய்ய முடியும்? இந்த ஆற்றலையும் சக்தியும் கடவுளே கொடுக்கிறார். எல்லாரையுமே இறைவாக்கினர்களாக வாழ இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். இது இறைவனுடைய பரந்த மனப்பான்மை கிடைத்திருக்கிற பரிசு. கடவுள் கொடுக்கிற அற்புதமான கொடை இது. இதை யாரும் தடுக்கவோ நிறுத்தவோ இயலாது. நானும் நீங்களும் அதுபோலத்தான் ஆண்டவர் இயேசுவுடைய பேரில் நடக்கிற எல்லா நல்ல காரியங்களையும் பாராட்டுவோம், வாழ்த்துவோம், போற்றுவோம். இந்த மனநிலையோடு இந்த திருப்பலியில் நாம் இணைந்து செல்வோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு ஒப்பு கொடுக்க பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனமிருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை கொள்கிறேன். சொன்னால் செயலால் கடமையில் தடையலாம் பாவங்கள் பல செய்ய என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுது கல்யாண வானவர்கள் புனிதரணிகளை சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனால் ஆண்டவர்கள் எனக்காக எல்லாம் இறைவன் நம்மை நிறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான பேரின்பு வாழ்வுக்கு நம்ம அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவ
வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்களில் இரக்கமாயிரம். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு முதலுடைகள் மீது நிறைவாக பழிவதால் நாங்கள் நமது வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெறச் செய்வீராக. மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இந்த திருப்பலியின் மற்றொரு கருத்து, இருதயநாதன் எலிசபெத் ராணி உடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அர்ப்பணம் செய்யப்படுகிறது. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை சொற்றொடர்கள் 25 29 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடு பேசினார். அவர் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஒரு இளைஞன் ஓடி வந்து மோயிசனிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசேயின் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவர்களிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்திற்கு திரும்பினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கவே. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது.
ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தான்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆணவம் இப்போழுமிருந்து உம்மடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும். அப்போது நான் மாசற்றிருப்பேன். பெரும் பிழை எதையும் நான் செய்திருக்க மாட்டேன். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. இரண்டாம் வாசகம். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர்ச்சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாளர்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 9, இறை வார்த்தைகள் 38 48 வரை. காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஊட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம்,
ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை விட்டுவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்கள் தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாதாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். திருவள்ளுவருடைய இந்த அழைப்பு நுகர்வும் பகிர்வும் இல்லாதவருக்கு எவ்வளவு செல்வம் குவிந்தாலும் அந்த செல்வத்தால் ஒரு பயனும் இல்லை என்று நாம் உணரலாம். இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு முதல் வாசகமும் மூன்றாம் வாசகமும் ஒரு சிந்தனை நமக்கு தருகிறது. இரண்டாவது வாசகம் நமக்கு இன்னொரு சிந்தனையை தருகிறது. இந்த முதலும் மூன்றாவது வாசகத்தை நாம் சிந்திக்கிற பொழுது கடவுள் எல்லாருக்கும் உரியவராக தன்னை அடையாளப்படுத்த விரும்புகிறார். எல்லாருமே இறைவாக்கினர்களாக வாழ முடியும், மாற வேண்டும் எனவும் இறைவன் விரும்புகிறார். அவருடைய பெயரிலே நடக்கிற வல்ல செயல்கள், அவருடைய பெயரை சொல்லி நடக்கிற நல்ல செயல்களை, நன்மையான செயல்களை தடுக்க வேண்டாம் என்றும் சொல்கிறார். முதல்ல இந்த முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம், அங்கே மோசே அவருக்கு துணையாக ஒரு 70 பேரை வைத்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் வழிநடத்த அப்பொழுதெல்லாம் இது போல ஆலயங்கள் கிடையாது. கூடாரத்தை அமைத்து அதில் தான் மக்கள் எல்லாம் வசிப்பார்கள். அப்ப அத்தனை ஆயிரம் மக்களை எப்படி வழிநடத்துவதற்காக கடவுளிடம் அவர் கேட்டு 70 பேரை உதவியாக பெற்றுக் கொள்கிறார். அவர்களை இவர் நியமனம் செய்கிறார், மூப்பர்கள் என்று அவர்களை அழைக்கிறார். அவர்கள் மோசேயுடைய அந்த ஆவியானவருடைய அருளை கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு மக்களுக்கு நிறைய பணிகளை செய்கிறார்கள். ஆனா 2 பேர் அந்த லிஸ்ட்ல இல்லாத 2 பேர், இன்னைக்கு அழகா அந்த 2 பேருடைய பேரு அங்கே சொல்லப்பட்டதை நாம் வாசிக்க கேட்டோம். மேதாது, இன்னொரு பேரு எல்தாது. மேதாது, எல்தாது. இங்க 2 பேரு மோசேயுடைய 70 பேர்ல அடங்குல. ஆனா அவர்கள் அந்த கூடாரத்தில் இருக்கிற மக்கள், பாலைவனத்தில் இருக்கிற மக்கள் சந்திப்பிலே இறைவனுடைய பேரிலே நன்மைகளை செய்கிறார்கள், இறைவாக்கு உரைக்கிறார்கள். இதை பார்த்து பொறுத்துக்க முடியல. அது எப்படி? நீங்க சொல்லி அந்த அதிகாரத்தை தான் அவங்க செய்யணும், நீங்க சொல்லாத ஒன்று அவங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவரிடம் முறையீடு வருகிறது. அப்பதான் மோசே மிக அழகாக சொல்லி தருகிறார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச பைபிள் வார்த்தையில் ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. யாருக்கு? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி. பாருங்க, கடவுள் விரும்புறாரு. பாருங்க, எல்லாருமே இறைவாக்கினராகட்டும் அப்படின்னு கடவுள் விரும்பி எல்லாருக்கும் ஆவியானவரை கொடுத்தால் உனக்கு என்ன போகுது? நீதான் சொல்லணும், நீதான் செய்யணும் என்று எந்த சட்டமும் கிடையாது. இறைவனுடைய வார்த்தையை எல்லாரும் அறிவிக்கலாம். அதற்கு தேவை ஆவியானவருடைய ஏவுதல், ஆவியானவருடைய வரங்கள், கனிகள், கொடைகள். அதை கடவுள் கொடுக்கிற பொழுது நீ ஏன் தடுக்கிறாய்?
என்ன மோசே கேட்பது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. இயேசுவின் பிரியமான சகோதர உறவுகளை, இன்னைக்கு நான் நீங்களும் அப்படித்தான் நினைச்சுக்கிறோம். இந்த மறைமுறை நிகழ்த்துவது, விவிலியத்திற்கு விளக்கம் தருவது, நற்செய்தி அறிவிப்பது ஒரு சிலருடைய வேலை அப்படின்னு சொல்லி. யாருடைய வேலை? இன்னைக்கு ஏறக்குறைய 3000 ஆயர்கள் இருக்கிறாங்க, 4 லட்சம் குருக்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நாம் சற்று ஒதுக்கி கொடுக்கிறோம். ஆனால் பொது நிலையராக இருக்கிற ஒவ்வொருவருமே இறைவாக்கு உரைக்க வேண்டும் எனத்தான் இந்த மோசே வழியாக ஆண்டவர் என்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளை தருகிறார். இது முதல் வாசகம். 3வது வாசகத்தில் அதே போலத்தான் நற்செய்தி ஆண்டவர் இயேசுவிடம் வந்து சொல்லுகிறாங்க, என் ஆண்டவரே, உமது பெயரிலே பேய் ஓட்டுகிறார்கள். அப்ப இயேசு சொல்றாரு, பேய் ஓட்டிட்டு போறாங்க, அதனால என்ன தவறு? அவர்கள் என் பெயரை தானே சொல்லுகிறார்கள். சில சமயத்துல நம்ம கோயிலுக்கெல்லாம் போறப்ப, குறிப்பா இந்த ஆலயத்துல கூட அடிக்கடி நாம் சந்தித்திருப்போம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையை விட சில சமயத்திலே கத்தோலிக்கர் அல்லாத, ஏன் கிறிஸ்தவரே அல்லாதவர்களுடைய நம்பிக்கை சற்று வியப்பாக இருக்கும், மலைப்பாக இருக்கும். இங்க வாரந்தோறும் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், வந்து அந்தோனியர் வழியாக ஆண்டவரிடம் ஜெபித்தால் நிச்சயம் நன்மை நடக்கும் நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் இயேசுடைய சீடர்களா? திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்களா? திருச்சபையில் உறுப்பினர்களா? அப்படி நிறைய கேள்வி இருக்கலாம். ஆனால் கடவுள் அப்படி பார்ப்பது கிடையாது. எல்லாருக்கும் சொல்ல போனா அவர்கள் வழியாக பிற சமயத்தை சார்ந்த வழியாக இந்த ஆலயத்தில் வருபவர்கள் 1000. இதைத்தான் நாம் இன்று உணர வேண்டும். இயேசுடைய பெயரிலே வல்ல செயல்கள் நடக்கிற பொழுது நாம் தடுக்கவும் வேண்டாம், நிறுத்தவும் வேண்டாம். நன்மையான செயல்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் இறைவன் செயல்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறுப்புகளை, இது இந்த 2 வாசகம் கற்றுக் கொடுத்த பாடம். இதை விட இன்னைக்கு 2வது நற்செய்தி 2வது வாசகத்தில் கேட்டான். அதான் 3வது செய்தியாக நான் சொல்ல வருவது மிக முக்கியமாக மனசுல ஆணி எடுத்தால் போல இருந்துச்சு. செல்வர்களே சற்று கேளுங்கள், செல்வர்களே சற்று கேளுங்கள் அப்படின்னு இந்த யாக்கோபு நமக்கு மிக அழகாக ஆணித்தரமாக எடுத்து சொல்லுகிறார். செல்வர்கள்னா யார்? காசு பணத்தை சம்பாதிப்பவர்களா? காசு பணத்தை கோடி கோடியா வச்சிருப்பவர்களா? காசு பணத்தை எதுக்கும் செலவு பண்ணாம தனக்கு மட்டும் வச்சிருப்பார். யார் இந்த செல்வர்கள் என்ன இவர் அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தா, அவர் சில எச்சரிக்கை சொன்னார். என்ன சொல்றாரு? உன் ஆடை பூச்சியால் அரிக்கப்படும், உன் பொன் வெள்ளியும் துருப்பிடித்து போய்விடும். அது மட்டும் இல்லாம இறுதி நாள்ல செல்வத்தை யாரெல்லாம் வச்சிருப்பேன் அவங்க எல்லாமே நெருப்பு வந்து ஒரு சதையை அழித்து விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எச்சரிக்கை தருகிறார். இன்னைக்கு திருவள்ளுவர் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் திரும்பவும் சொல்றேன். கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாதாருக்கு அடுக்கிய கோடி உண்டாய் இல்லை. எவ்வளவுதான் நீ செல்வம் சேர்த்தாலும் சரி, அது உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோ, நுகர்வு செய்து கொள், பிறருக்கு பகிர்ந்து கொடு. அப்படி எதை நீ கொடுக்கவில்லையோ அந்த செல்வத்தால் என்ன பயன் என்று கேட்கிறார். ஏன் இப்படி மக்கள் செல்வத்தை சேர்க்க ஆரம்பித்தார்கள் அப்படின்னு பார்த்தா, அந்த யாக்கோபு அந்த திருமடலை எழுதிய நேரத்துல இந்த கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த சூழல் அப்படி இருந்துச்சு. ரோமையர்கள் ஒரு புறம், கிரேக்கர்கள் ஒரு புறம், நாகரிகத்திலே அவர்கள் தான் தலைத்து இருக்கிறார்கள் என நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதனால மிகுதியான செல்வத்தை சேர்ப்பது, ஆடம்பரமாக வாழ்க்கை நடத்துவது, இப்படி எல்லாம் அவர்கள் மத்தியிலே இருந்தது. அதையெல்லாம் கிறிஸ்தவங்க பார்க்கிறாங்க. பார்த்துட்டு நம்ம இது போல செல்வத்தை சேர்க்கலாம் நினைக்கிறாங்க. செல்வத்தையே நம்ம 3 வகையில பிரிக்கலாம். 3 வகையான செல்வத்தை சொல்லலாம். அது எதை நம்ம செல்வம் சொல்லலாம் அப்படின்னா, தேவைக்கு மேல் சேர்த்து வைக்கப்படும் செல்வம். 3 வேளை சாப்பாட்டுக்கு இருக்கிறதா, உறங்குவதற்கும் இருப்பதற்கும் இடம் இருக்கிறதா, நம்மளோட தலைமுறைக்கு தேவையான அளவுக்கு நமக்கு அன்றாட வருமானம், மாத வருமானம் கிடைக்கிறதா, இது செல்வம். அதனால என்ன சொல்றாங்க? தேவைக்கு மேல் சேர்த்து வைக்கப்படாது. நம்ம தேவைக்கு மேல எதுல இருக்கு அதுக்கு பேர் தான் செல்வம். 2வது செல்வம் பகிரப்படாத செல்வம், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். கோயில்ல ஒருத்தர் எனக்கு நல்ல ஒரு நண்பராக இருந்தார். இதுக்கு முன்னாடி வயதான ஒரு சகோதரர், அவர்கிட்ட நல்லா நகைச்சியா இருக்கு. கோயிலுக்கு வர்றப்பல எப்பவுமே கத்தையா பணத்தை வச்சுட்டு வருவார். அது எப்படி வருவாருன்னா, அந்த மேல் பாக்கெட்ல அந்த பணம்லாம் தெரியுற மாதிரி. முன்னாடி 2000 நோட்டு, ரோஸ் கலர் நோட்டு நல்லா தெரியும். நானும் ஞாயிற்றுக்கிழமை பூசையில முக்கி பிரசங்க வச்சு என்னைக்காவது ஒரு நாளாவது அந்த 2000 நோட்டு முன்னில உழுகுமான்னு பார்த்துட்டே இருக்கு. கோயிலுக்கு வர்றப்பெல்லாம் அந்த 2000 நோட்டு கண்ணில் தெரியுற மாதிரி பாக்கெட்ல வச்சிருக்கிறாரு. திரும்பி போறப்போ அந்த நோட்டு அவர் சோப்புல இருக்குதா, அது உண்டியில் இருக்குதா பார்க்கறது அந்த பூசணி பசங்க வழக்கமாக நமக்கு உதவி செய்யறோம். இல்லை உடையாவது வேகமா எண்ணுவாங்க. நான் கேட்பேன், வாரம் அந்த 2000 நோட்டு இருக்குதா பாரு, ரோஸ் கலர் நோட்டு இருக்குதா பாருன்னா இருக்கிறாங்க. ஒரு நாள் அவருக்கு நேரடியாக கேட்டேன்,
நான் நீங்க கோயிலுக்கு வர்றப்ப சட்டை எடுத்து போடுறீங்க இல்லையா, ஒவ்வொரு வாரம் ஒரு சட்டை போடுவாங்க. போட்டுட்டு அந்த சட்டைக்கு மேல தெரியுற மாதிரி 2000 ரூபாய்க்கு எதுக்காக வச்சிருக்கீங்கன்னு அப்பதான் பார்த்துட்டு எல்லாருக்கும் எனக்கு தெரியும். இப்படி இப்படி கையை பேசி நிற்பாங்க. அப்பதான் எனக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க வர்றப்போ நீங்க சாமியை பார்க்க வர்றீங்களா இல்ல மற்றவங்க உங்களை பார்க்க நினைக்க வர்றீங்களா? என்னது செல்வ கட்டு இருக்குது, சாமிக்கு கூட கொடுக்க மாட்டேன். என்ன சொல்ல போனா நம்ம கோயில் அடிக்கடி எங்க பசங்க எடுத்து கொடுப்பாங்க. கிழிஞ்சு போன 10 ரூபா நோட்டு, அப்படியே 2ஆ போன 100 ரூபா நோட்டு, இப்படி நிறைய எதெல்லாம் வீட்டுக்கு தேவையில்லையோ, எதெல்லாம் ரோட்ல செலவு பண்ண முடியாதோ அதையெல்லாம் கொண்டு வந்து உண்டியில போட்டு கடவுள் பார்த்துக்குவார் இல்லையா? பகிரப்படாத செல்வம். எனக்கு நல்லதெல்லாம் நான் வச்சுக்கணும், வேற எதையும் நான் கொடுக்கவே மாட்டேன். 3வது செல்வம் என்ன சொல்ற கொடுமையானது, என்ன அநீதமான முறையிலே சேர்க்கிற செல்வம், கொள்ளையடிக்கிறது, சுரண்டது, திருடுறது இல்லையா? நீதிக்கு நேர்மைக்கு உட்படாமல் சேர்க்கப்படுகிற எல்லா செல்வமுமே வீணிலும் வீண். இதுதான் உணர வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு யாக்கோபு சொன்னார். இதெல்லாம் யாரு செஞ்சாங்க? ரோமையர்கள் அல்லது கிரேக்கர்கள். அவங்க எல்லாம் இந்த மாதிரி நிறைய செஞ்சுட்டு இருந்த கிறிஸ்துவதை பார்த்து நீங்களும் அப்படி போயிடாதீங்க அப்படின்னு அவர் எச்சரிக்கை தருகிறார். இன்னைக்கு நமக்கு அது அப்படியே மனசுல அடிச்ச மாதிரி என்னது, நான் நீங்களும் எதையெல்லாம் பிறருக்கு கொடுக்கவில்லையோ அதனால் என்ன பயன்? கடவுள் பாருங்க எச்சரிக்கை சொன்னார். இயேசுடைய வாழ்க்கையில நிறைய எச்சரிக்கை சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு செல்வத்தை பத்தி அவர் சொல்றாரு. என்ன, ஒருத்தர் நினைச்சுக்கிறார், எனக்கு நிறைய களஞ்சியத்துல விளைஞ்சிருச்சு, அதெல்லாம் கொண்டு போய் மூட்டை மூட்டையா கட்டி போட்டு அடுக்கி வச்சு குடோன்ல வச்சுக்கோன்னு நினைக்கிறார். கடவுள் எச்சரிக்கிறார். என்ன, ஐயோ இன்று இரவே உன் உயிர் போயிரும். இந்த உயிர் போச்சுன்னா நீ சேர்த்து வச்ச செல்வம்னா எங்கேயா போகணும்னு கேட்கிறேன். ஒரு பணக்காரி இளைஞன் இயேசுட்ட வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் விண்ணரசில் இடம் பெற வேண்டும்னு கேட்கிறான். இயேசு சொல்லி தர்றது என்ன, உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்னர் வந்து என்னை பின்தொடர்ன்னு சொன்னார். அன்னைக்கு போனவன் தான் திரும்பி வரவே இல்லை. அவனுக்கு காசு பணம் தான் முக்கியமா பட்டுச்சு. பணக்காரன் ஒருவன் இல்லையா, அவனுக்கு பக்கத்திலே ஒரு ஏழை லாசர் இருக்கிறான். அந்த பணக்காரர் அடம்பரமான விருந்து உண்றார். நல்லா நேரத்துக்கு நேரம் அருமையான சாப்பாடு, தடபடலான சாப்பாடு, அறுசுவையுள்ள விருந்து சாப்பிட்றான். பக்கத்துல ஏழை பிச்சைக்காரன் லாசர் இருக்கிற, அவனுக்கு கொஞ்சம் கூட கருணையை காட்டல. அது அப்படியே மாறுது. பணக்காரன் நரகத்துக்கு போறான், லாசர் மோட்சத்துக்கு போறான் இல்லையா? அந்த கதை நமக்கு நல்லா தெரியும். எதனால? பணத்தை வைத்து, செல்வத்தை வைத்து, அதுதான் எனக்கு நிம்மதி, அதுதான் எனக்கு முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணா செய்யணும்னு சொல்லி ஓடிட்டே இருந்தா அவர்களுக்கு நரகம் நிச்சயம் என்பதை இயேசு எச்சரிக்கிறார். சரி, அதே செல்வத்திலிருந்து நான் எப்படி தப்பிச்சுக்கிறது? இந்த செல்வத்தை பயன்படுத்தி நான் எப்படி மீட்பை பெற்றுக் கொள்ள முடியும் அப்படின்னா அதற்கு ஒரு சில உதாரணத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். அதுல சக்கை நமக்கு நல்ல உதாரணம் இல்லையா? அது குட்டையா இருக்கிறவர் என்ன செய்யறாரு? இயேசு அதுவரையில் பார்க்கவே இல்லை. எந்த நாள் இயேசுவை சந்தித்தாரோ தன் சொந்த பணத்தை பிறருக்கு 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறதாக வாக்குறுதியை கொடுத்தார். அன்னைக்கு இயேசு சொன்ன வார்த்தை என்ன? சக்கேயுவே, இந்த வீட்டிற்கு உன்னால் மீட்பு உண்டாயிற்று. ஆம், செல்வத்தை எப்ப நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, பிறருக்கு பகிர ஆரம்பிக்கிறோமோ, அந்த கணமே இயேசு உள்ளே நுழைந்து விடுவார். அந்த வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் மீட்பு உண்டாகும். இது அழகான ஒரு உதாரணம். இயேசு ஆண்டவர் இந்த செல்வத்தை குறித்து சொல்லி கொடுத்தது. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடவுள் நிறைய ஆசீர்வாதம் கொடுத்தார். தொடர்பு புத்தகம் பிரிவு 18 இறைவார்த்தை 1:14 ஆபிரகாம் சாரா கதை நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அந்த சாராவை சந்திக்கிறதுக்கு 3 பேர் வருவாங்க. அந்த 3 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆபிரகாம் சொல்லுவார். இந்த சாரா வந்து அந்த 3 பேருக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவர்களை நன்றாக உபசரித்து அனுப்புவார். அவங்க போறப்ப சொல்ற வார்த்தை என்ன? நீ ஒரு குழந்தையை பெறுவாய் என்று. அதன் பிறகுதான் அவர் ஒரு ஈசாக்கை பெற்றெடுக்கிறார். எப்பொழுது தடம் இருந்ததிலிருந்து பிறகு கொடுத்து உபசரித்தாரோ அந்த குடும்பத்தினுடைய தலை பேரு அங்கு ஆண்டவரால் அதிசயமாக கொடுக்கப்பட்டார். இது ஒரு உதாரணம். 1 அரசர் புத்தகம் 17வது பிரிவு 8-16 வாசிக்கிறோம். அங்கே கைம்பெண்ணும் எலியா, இந்த எலியா வந்து இந்த கைம்பெண்ணிட்டு கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கூட. அவங்க சொல்றாங்க, எங்கிட்ட என்ன இருக்குது, இன்னும் தூண்டதான் இருக்குது, அதை நானும் என் பையனை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க செத்து தான் போகணும், இருந்தாலும் எலியா விடல, எனக்கு கொடுக்கிறார். உடனே இந்த கைம்பெண் என்ன செய்யறா? அந்த எலியா கேட்டாரே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து மாவு எடுத்து அதை பிசைந்து அவருக்கு கொஞ்சம் ரொட்டி செஞ்சு கொடுக்கிறார். கொடுக்க 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 அந்த 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 மாவு கொஞ்சம் கூட குறைவே இல்லை. அள்ள குறையாத அமுத சுரபியாக அது மாறிவிட்டது. கொடுத்தால் நிறைவாக பெற்று, யாருக்கு? நிறைவாக்கினருக்கு அவர் கொடுக்கிறார், அதிகமாக அவர் பெற்றுக்கொண்டே இருக்கிறார். இது 2வது உதாரணம்.
என்ன அப்படி சொல்லலாம். மூணாவது உதாரணம் நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு சின்ன பையன், ஒரு பொடியன், யோவான் நற்செய்தி பிரிவு 6ல் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு இந்த அப்பத்தை பழுகுகிற அந்த நிகழ்விலே ஒரு சாதாரண ஒரு குட்டி கிராமத்துல இருந்து வர்ற ஒரு சிறுவன் 5 அப்பம் 2 மீன் தனக்காக அம்மா அப்பா கொடுத்ததை இயேசுவிடம் அவன் கொடுக்கிறான். அங்க இருக்கிற எல்லாருடைய பசியும் மாறுகிறது. ஏறக்குறைய 5000 பேருடைய பசி அந்த சிறுவனுடைய பகிர்வால் பெரிய புதுமையாக மாற்றப்பட்டது. இயேசுவிலே பிரியமான சகோதர உறவுகளே, நாம் இது நல்ல மனசுல பதிய வச்சுக்கணும். காசு பணம் சேர்க்கிறது தப்பில்லை, ஆனால் அதையே இலக்காக வைத்துக் கொண்டு நீதி அற்ற வழியிலே செல்வத்தை தேடிக்கொண்டு பகிராக வைத்துக் கொண்டு அதிகமான செல்வத்தை சேர்த்து எனக்கு மட்டும் நினைத்தால் இன்று இரவே இன்னைக்கு பாருங்க, யாக்கோபு நமக்கு எச்சரிக்கை கொடுத்தார். அது எதெல்லாம் அரிச்சிடும், துரு பிடிச்சு போயிடும், அந்த ஆடைகள் கூட பூச்சி வந்து அரிச்சிடும், மேற்பூ சுட்டெரித்து விடும். அந்த செல்வத்தினால் ஒரு பயனும் கிடையாது. நாம் கொடுக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் இயேசுவுடைய தந்தை எல்லாவற்றையும் கொடுத்தார், தன் ஒரே மகனையும் கொடுத்தார், இந்த உலகை மீட்டுக் கொண்டார். நமக்கு அதுதான் பாடம். இருப்பதில் கொஞ்சமாவது கொடுக்க பழகிக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு எல்லா வகையான ஆசிரியர்களையும் கொடுத்து நம்மை நடத்துவார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறைவன் நம்மை வழி நடத்துவார். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழ் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் ஒளியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் கருத்துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். எல்லாருமே இறைவாக்கு நிழலாக வாழவும், இருப்பதை எல்லாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் கடவுள் நமக்கு மன சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையை தொடர்ந்து வாழ ஆண்டவரிடத்தில் இப்பொழுது மன்றாடுவோம். எங்கள் விண்ணக தந்தையே, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, நாயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் அனைவரும் இறைவார்த்தை தம் வாழ்வாள் அறிவிக்க தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து வாழ்ந்திடவும், இறைமக்களை பாதையில் வழிநடத்தி செல்லவும் தேவையான ஆற்றலை தந்திருந்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பரம தந்தையை, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் ஏழை எளிய மக்களின் நலனில் அதிக ஆர்வம் கொண்டு உழைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பரம்பொருளை, கல்வி பயிலும் மாணவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். இப்பெருந்தொற்று காலத்திலே நிறைவான கல்வியை பெறுவதற்கான கால சூழ்நிலையை நீர் அமைத்து தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கருணையின் இறைவா, என் பங்கு தந்தை, பங்கு மக்கள் நேரலில் இத்திருப்பலில் இணையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் செயல்படுத்த நினைக்கும் ஒவ்வொரு செயலும்
உமது திருவுளத்துக்கு ஏற்றதாக இருக்கவும் உமது வழிகாட்டுதலும் உமது அருளும் எங்கள் அன்றாட வாழ்வில் நிறைந்திடவும் வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகின்றோம். உடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறு நாடிகள் செவியுங்கள். அப்பா தந்தையே, ஆழ்ந்த நம்பிக்கையோடு கேட்டிருக்கிற விண்ணப்பங்களின் மீது செவி கொடுத்துள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பார் கடவுள் மகனே, காணிக்கையா தந்தானே நானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் ரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளை மகனே, ஆனாலும் முன்னன்பு மாறாது. சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் வெளியேற்றுக் கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிடவுமே வேண்டுகிறோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் மூன்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகனைத்தையும் படைத்தீர், காலங்களை மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். மத சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர் நமது படைப்புகள் அனைத்தின் மீதும் மிக பதினாள்களாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மென்மையை கண்டு இடையராத புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானகனிகளோடு ஒன்றிணைந்து உமது மகிமையை என்றென்றும் அறிக்கையிட்டு போற்றுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா.
ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர் தீமையனைத்துக்கு மூன்று. ஆகவே உடைய ஆவியை பழுதை காலங்களை தீமைப்படுத்தவே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக உங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுடன் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர் மப்பத்தை மீன்பிடிக்கும் கிணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். திருமண நமக்குள்ளியும் உரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவுறும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ் எல்லா திரு நிலைவராகிய அனைவரோடு இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழும் எது நம்முடைய துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து இந்த திருமக உடையினுள் ஏற்றலாம். அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்களை உலகில் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை புகழ்ந்தே துமரவருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை நினைத்ததிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுடன் மன்றாடுகிறோம். மத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்துவர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மத திரு அவை நம்பிக்கையை நோக்கி மத திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்திருப்பீராக. என்றென்றும் வாழ்த்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
எமக்கு அமைதி இதோ இறைவனின் செமரி இவரை உலகின் பாவங்களை போக்குகிறார். இந்த செமரியின் விருந்திற்கு பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். கிறிஸ்துவின் தூய உடலும் இரத்தம் நம்மை பாதுகாத்து எங்களை வாழ்வுக்கும் அழைத்துச் செல்வதாக. ஆமென். வருகிற செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல மாலை 5:30 மணிக்கு கூடிய அற்புதமான பிதாத்தனுடைய நவநாள் திருப்பலியானது நடைபெறும். பிரியமான நண்பர்களே, வருகிற அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி மாதா தொலைக்காட்சிக்காக நம்முடைய ஆலயத்திலே ஒரு திருப்பலியை நாம் நிறைவேற்றிருக்கிறோம். இதை முன்னிட்டு உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதாவது திருப்பலி கருத்துக்கள் ரூபாய் 1000 கொடுத்து நீங்கள் பதிவு செய்து கொண்டால் அந்த கருத்துக்கள் அந்த திருப்பலியிலே மாதா தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகிற பொழுது உங்கள் பெயரை வைத்து வெளியிடப்படும். இதை மற்றவர்களுக்கும் அறிவியுங்கள். அது மட்டுமில்லாமல் ஒரு ஆராதனையும் நம்முடைய ஆலயத்திலே எடுக்கப்பட இருக்கிறது. அதற்கும் ஏதாவது வகையில் உதவி செய்ய என்போடு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. புனித யோசேப்பு ஆண்டு இறைவேண்டல். மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே. உம்மிடம் கடவுள் தம்முடைய மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழி நடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வு எங்களை மனதையும் உடலையும் சீர்படுத்த நீர் அருள் தந்ததற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்னைக்கு கரம் குவிப்போம்.